line by line part 5 video morphology of flowering plants ஆரம்பிக்க போறோம் Thannambikkai batchல so that welcome so morphology of flowering plants பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம parts of flower நான் திருப்பி சொல்லிறேன் உங்களுக்கு வந்து நம்ம 100% NEET 2026 biologyக்கு complete பண்ணுவோம் portion YouTubeல Thannambikkai batch 2026ல இதற்கான previous videosல எங்க சார் இருக்கும் இனி வர videosல எப்படி நாங்க ஆர்டரா படிக்கிறது அப்படினா Thannambikkai batch 2026ங்கற playlist அல்லது அந்த கோர்ஸ் அதுல போய் பாத்தீங்கன்னா Thannambikkai batch 2026 அப்படினு இருக்கும் அதுக்குள்ள போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து அப்படியே ஆர்டரா நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா நீங்க தாராளமா அத அப்படியே படிச்சுக்கலாம் பார்த்து ஓகே இப்போ parts of a flower morphology of flowering plants la reproductive organ da nama yarun solrom flower ngiradhu reproductive organ sexual reproduction ku help பண்றது angiosperms la okay each flower normally has four floral whorls na நமக்கு தெரியும் அடுக்கு layer ஒரு flowerல எத்தனை அடுக்கு இருக்கு நான்கு அடுக்குகள் நான்கு layer இருக்கு ஒன்னு outermost whorl calyx இரண்டாவது அதுக்கு அடுத்து இருக்குது attractive part corolla மூணாவது on reproductive organ male reproductive organ on andrecium அதுக்கடுத்து gynecologyனால என்ன female சம்பந்தமானது இல்லையா gyneciumங்கிறது female reproductive organ so calyx corolla accessory organs andrecium gynecium essential organ or reproduction க்கு help பண்ற இம்பார்ட்டன்ட்டான organs okay சரி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம outermost whorl வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய calyx பாப்போம் யூசுவலா calyx வந்து green கலர்ல இருக்குங்க இப்போ கத்திரிக்காய்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேலே கொம்பு வச்சிருக்கும் பாத்தீங்களா அதுதான் calyx ஃப்ரூட்ஸ்ல யூசுவலா calyx இருக்காது பட் கத்திரிக்காய்ல ஃப்ரூட் வந்ததுக்கு அப்புறமும் calyx ஒட்டிட்டு இருக்கும் அதெல்லாம் எக்செப்ஷனல் கேஸ் ஃப்ளவர்ல அந்த green கலர்ல outermost whorl வெளியில இருக்கறத அந்த செம்பருத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர்ல இருக்கத பிச்சு போட்டு கீழ கப்பு மாதிரி இருக்குதுல்ல அதுதான் calyxனு சொல்வோம் ஓகேங்களா சரி outermost whorl the calyx is the outermost whorl வெளியில இருக்கக்கூடிய layer அடுக்கு of the flower and the members are called sepals calyx காலுக்கு calyx காலுக்கு sepal போடுவீங்க sepals so together-ஆ சொன்னா calyx தனித்தனியா சொன்னா sepals எல்லாம் சேர்ந்து தான் calyx-ஐ ஃபார்ம் பண்றாங்க ஓகே generally sepals எப்பவுமே green கலர்ல இருக்கும் leaf மாதிரி இருக்கும் இது ஃப்ளவரை மொட்டா இருக்கும்போது பாதுகாக்கிற பணியை செய்கிறது பட் ஸ்டேஜ்ல ஃப்ளவரை ப்ரொடெக்ட் பண்றது ஃப்ளவர் பூக்கிறதுக்கு முன்னாடி மொட்டா இருக்கும்லங்க அந்த மொட்டை பாதுகாக்கிறது யாருன்னா இந்த calyx தான் ஓகே the calyx may be gamosepalous or polysepalous இந்த இடத்துல கேமோ அப்படின்னா ஃபியூஸ் ஆகி இருக்கு இணைந்தது யுனைட்டட் அப்படின்னு அர்த்தம் செப்பல்ஸை தனித்தனியா பிரிக்க முடியல அப்படினா எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் அதாவது செம்பருத்தியிலே கீழ வந்து பாத்தீங்கன்னா கப்பு மாதிரி இருக்கும் பெட்டல்ஸை தனித்தனியா பிரிச்சிருவீங்க ஆனா செப்பல்ஸ் green கலர்ல இருக்குல தனித்தனியா வராது கப் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும் சோ டுகெதரா இருந்துச்சுனா அது கேமோசெப்பல்லஸ் எப்படி பெட்டலை நீங்க செம்பருத்தியில தனித்தனியா பிச்சறீங்களோ அந்த மாதிரி செப்பல்ஸையும் தனித்தனியா பிக்க முடிஞ்சா அது பாலிசெப்பல்லஸ் so polyனா இங்க many கிடையாது free தனித்தனியா இருக்குன்னு அர்த்தம் கேமோனா fused யுனைட்டடா இருக்கு அப்படினு அர்த்தம் so கேமோசெப்பல்லஸ்ல செப்பல்ஸ் வந்து யுனைட்டடா இருக்கும் பாலினா இந்த இடத்துல free செப்பல்ஸ் ஒண்ணோட ஒண்ணு இணையாம தனித்தனியா இருக்கு அப்படினு அர்த்தம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது corolla so corolla is the attractive part of the flower இது வந்து pollination-க்குலாம் ஹெல்ப் பண்ணக்கூடியது ஓகேங்களா சரி corolla is composed of petals corolla யார்னால ஆனதுங்க petalsனால ஆனது petals are usually brightly colored நல்ல அட்ராக்டிவா இருக்கும் ரெட் கலர் ஆரஞ்சு கலர் violet கலர் ப்ளூ கலர் நல்ல அப்படியே அட்ராக்டிவா இருக்கும் மாலைலாம் கட்டறாங்கல்ல சடைக்கு பூவெல்லாம் வச்சிக்கறாங்கல்ல கனகாம்பரம் செம்பருத்தி ரோஸ் இந்த மாதிரி sometimes white கலர்லயே இருக்கும் மல்லிகைப்பூ so attractive brightly colored to attract insects for pollination ஒவ்வொண்ணுக்கும் ஒரு ரீசன் இருக்கு petals ஏன் brightly colored-ஆ இருக்கு insect அட்ராக்ட் பண்றதுனால pollination pollen grains வந்து அந்த ஸ்டிக்மால விழுவறதுக்கு ஹெல்ப் பண்றது ஓகே லைக் calyx மாதிரியே corollaவும்
கேமோ பெட்டல்லஸாக இருக்கலாம் அல்லது பாலி பெட்டல்லஸாக இருக்கலாம். பூக்களை பொறுத்த வரைக்கும் கேமோன்னு வந்துருச்சுன்னா யுனைட்டட்னு அர்த்தம். பெட்டல்ஸ் யுனைட்டடாக இருக்கலாம், ஃபியூஸ்டாக. ஊமத்தம்பூலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் தனித்தனியாக எடுக்க முடியாது, ஆனால் ரோஸில் தனித்தனியாக பிச்சு போடலாம். தனித்தனியாக இருந்தால் பாலி பெட்டலஸ், ஃப்ரீ பெட்டல்ஸ் அப்படின்னு அர்த்தம். த ஷேப் அண்ட் கலர் ஆஃப் கொரல்லா வேரி கிரேட்லி இன் பிளான்ஸ். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் அப்படியே போகிறீங்க, செம்பருத்தியில் கொரல்லா எப்படி இருக்குது, பெட்டல்ஸு நல்லா ப்ராடராக இருக்குது. சமங்கி பூன்னு சொல்லுவாங்க மாலை கட்டுறதுக்கு, அதில் பெட்டல்ஸ் எப்படி இருக்குது, அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ அதே போல் ரோஸில் பெட்டல்ஸ் எப்படி இருக்குது, கனகாம்பரத்தில் பெட்டல்ஸ் எப்படி இருக்குது, அது பேர் என்னது, மல்லிகைப்பூவில் பெட்டல்ஸ் எப்படி இருக்குது. ஸோ பூவுக்கு பூவு அந்த பெட்டல்ஸ் கொரல்லாவோட கலர், ஷேப், அரேஞ்ச்மெண்ட் மாறி இருக்கும். அதுதான் அதோட யூனிக் கேரக்டர், பூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, கொரல்லா மேபி டியூபுலார். இந்த மாதிரி கொரல்லா வந்து இப்படி இருக்கலாம், டியூபுலாராக இருக்கலாம் கொரல்லா. இங்கே கீழே வந்து உங்களுக்கு பெட்டல்ஸ், செப்பல்ஸ் இருக்கும். இது பெட்டல்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி டியூபுலாராக இருக்கலாம், பெல் ஷேப்பில் இருக்கலாம், ஃபனல் ஷேப்பில் இருக்கலாம், வீல் சக்கரம் மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் கொரல்லா இருக்குது. ஓகே, ஏஸ்டிவேஷன். ஏஸ்டிவேஷன்னா என்ன? வீனேஷன் ஒன்று படித்தோம். வெயின்ஸ், வெயின் லீஃபில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, அதுதான் வீனேஷன். அப்போ ஷன் 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 அப்படின்னு முடியுதுன்னா, ஏஷன் ஏஷன் முடியுதுன்னா அரேஞ்ச்மெண்ட்டுன்னு அர்த்தம். அப்போ ஏஸ்டிவேஷன் அப்படின்னா யாரோட அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா, பெட்டல்ஸும் செப்பல்ஸும் ஒரு ஃப்ளவர் மொட்டாக இருக்கும்போது பட் கண்டிஷனில் எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்குது, அதை தான் நம்ம வந்து ஏஸ்டிவேஷன் அப்படிம்போ மறந்துடக்கூடாது. ஸோ ஏஸ்டிவேஷன் த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் அல்லது பெட்டல்ஸ் இன் ஃப்ளோரல் பட். மொட்டாக இருக்கும்போது, பூத்ததுக்கு அப்புறம் கிடையாது, மொட்டாக இருக்கும்போது தான் அதோட அரேஞ்ச்மெண்ட் நமக்கு தெளிவாக தெரியும். ஓகே, ஸோ ஃப்ளோரல் பட் வித் ரெஸ்பெக்ட் டு த அதர் மெம்பர்ஸ். அதர் மெம்பர்ஸ்னால் என்ன? இப்போ கொரல்லானா பெட்டல்ஸோட கம்பேர் பண்ணும்போது, சாரி, அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் வேர்ல்ட். அதாவது கொரல்லாவில் பெட்டல்ஸ் இருக்குது, ஒரு பெட்டல் பக்கத்து பெட்டல் பக்கத்து பெட்டல் பக்கத்து பெட்டல் பக்கத்து பெட்டல் பக்கத்து பெட்டல். ஸோ அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய மற்ற பெட்டல்ஸ், ஒவ்வொரு பெட்டல்ஸும் மற்ற பெட்டல்ஸோட எப்படி வந்து இணைஞ்சிருக்கா இல்லை ட்விஸ்டடாக இருக்குதா, அதை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃப்ளோரல் பட்டில் செப்பல்ஸோ அல்லது பெட்டல்ஸோ எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு ரெஸ்பெக்ட் டு த அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் வேர்ல்ட். கொரல்லாலேயே ஒவ்வொரு பெட்டலும் ஒவ்வொன்றுக்கும் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். இட் இஸ் நோன் அஸ் ஏஸ்டிவேஷன். த மெயின் டைப்ஸ் ஆஃப் ஏஸ்டிவேஷன் ஆர் வேல்வேட், ட்விஸ்டட், இம்ப்ரிகேட் அண்ட் வெக்ஸிலரி. வெக்ஸிலரி 4 டைப் இருக்குதுங்க. வெக்ஸிலரி 4 டைப். இப்போது இதுதான் வேல்வேட் ஏஸ்டிவேஷன். இதில் பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் வேல்வேட் ஏஸ்டிவேஷன். இவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது பெட்டல்ஸ் தான் இங்கே வரைஞ்சிருக்கிறது. இங்கே பாருங்கள், கலர்டு பார்ட்டை பெட்டல்ஸ்னு சொல்லுவோமா. இங்கே சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பெட்டல் இந்த பெட்டல் ஓவர்லேப் ஆகியிருக்கா இல்லை, இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகியிருக்கா இல்லை, ஓவர்லேப் ஆகாமல் நிற்கிறாங்க. இப்படி ஒரு பையனை நிற்க வச்சுருங்க, இன்னொரு பையன் அவன் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு நின்னானா ஓவர்லேப் ஆகிருக்கு. தோல் மேலே கை போடாமல் பக்கத்தில் நின்னாங்கன்னா ஓவர்லேப் ஆகாமல் இருக்குது, ஆனாலும் டச் பண்ணிக்கிட்டு இருக்குது, டிச் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறாங்களா, அந்த மாதிரி. ஓகே, இப்போ ஒவ்வொன்றா படிக்கலாம். ஓவர்லேப்பிங்கை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். வென் செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் இன் எ வேர்ல்ட், ஒரு அடுக்கில், அந்த அடுக்குங்கிறது செப்பல்ஸ் சேர்ந்தா கேலிக்ஸ், கொரல்லா பெட்டல்ஸ் சேர்ந்தா கொரல்லா. ஓகே, so when sepals or petals in a whorl just touch one another at margin, marginல just margin மட்டும், இப்படி ஒரு பெட்டல் இருக்கு, அடுத்து ஒரு பெட்டல் இருக்கு, இதோட மார்ஜின்ங்கிறது இதுதான், இதோட எண்டு தான் மார்ஜின். எண்டுக்கு எண்டு டச் ஆகிட்டு இருக்கும், அவ்வளவுதான். So when sepals or petals in a whorl just touch one another at the margin, end to end ஒட்டிக்கிட்டு இருக்கு, without overlapping. This is very 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 important. Overlapping na இப்படி overlap ஆகாம, இப்ப பாருங்க, நான் 2 பேப்பர் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு, அப்ப புரியும். இங்க பாருங்க, இது ஒரு பெட்டல், இது ஒரு பெட்டல். மார்ஜினுக்கு மார்ஜின் டச் பண்ணிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி, ஓவர்லாப்பிங்னா இந்த மாதிரி. ஸோ ஓவர்லேப் ஆகாமல் மார்ஜினுக்கு மார்ஜின் டச் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதை தான் வேல்வேட் ஏஸ்டிவேஷன் அப்படிம்போம். எக்ஸாம்பிள், கெலோட்ராபிஸ், எருக்கு செடி கெலோட்ராபிஸ், இட் இஸ் செட் டு பி வேல்வேட். ஸோ வேல்வேட்டில் ஓவர்லேப் ஆகலை, ஜஸ்ட் மார்ஜினுக்கு மார்ஜின் டச் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது.
எக்ஸாம்பிள் கெலோட்ராபிஸ், அதுக்கு பேர் வேல்வேட் எஸ்டிவேஷன். ஓகே, யாரு பெட்டல்ஸ். இஃப் ஒன் மார்ஜின் இஸ் ஒன் மார்ஜின் ஆஃப் த அப்பண்டேஜ், அப்பண்டேஜுங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த இடத்துல பெட்டலை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல பெட்டலை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நோட் பண்ணிக்கலாம். என்னடா திடீர்னு அப்பண்டேஜுங்கிறாங்க, க்ரோத் அந்த அவுட் க்ரோத் மாதிரி இருக்கிறது பெட்டல்ஸ் தான் இங்கே. ஸோ இஃப் ஒன் மார்ஜின் ஆஃப் த அப்பண்டேஜ் ஓவர்லேப்ஸ் தட் ஆஃப் தி நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஸோ ஆன் ஆஸ் இன் சைனா ரோஸ், லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் காட்டன், இட் இஸ் கால்டு ட்விஸ்டட். அப்போது ஒரு பெட்டல் ஒரு அப்பண்டேஜ் இங்கே இருக்குது, இன்னொரு அப்பண்டேஜ் இப்படி ஓவர்லேப் ஆகிட்டுருக்கு, இந்த அப்பண்டேஜ் இப்படி இருக்குது, அடுத்தது இப்படி ஓவர்லேப் ஆகி இருந்தால் ஒரு பெட்டல்ஸ் இன்னொரு பெட்டல்ஸை ஓவர்லேப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் சொல்லுவோம். ட்விஸ்டட் எஸ்டிவேஷனுக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பெட்டல்ஸ் ஆஃப் சைனா ரோஸ், சைனா ரோஸுங்கிறது ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். லேடிஸ் ஃபிங்கர் அப்படிங்கிறது வெண்டைக்காய், நல்லா மூளை வளரும் அப்படிம்பாங்க. காட்டன்ங்கிறது தெரியும், நம்ம ட்ரெஸ் எல்லாம் தைச்சி போட்டுக்கிறோம்ல, ஃபைபர். இந்த பிளான்ஸோட ஃப்ளவர்ஸில் பெட்டல்ஸ் எல்லாம் ட்விஸ்டடாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள் ட்விஸ்டடிங், இதை டயக்ராம் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு மார்ஜின் ஓவர்லேப்டாக இருக்குது, இன்னொரு மார்ஜின் ஓவர்லேப் பண்ணிகிட்ருக்கு, இந்த மார்ஜின் ஓவர்லேப்டு, இதை ஓவர்லேப் பண்ணிகிட்ருக்கு, ஓவர்லேப்பிங். இந்த மாதிரி இருக்கும்போது திருகு மாதிரி ஸ்க்ரூ மாதிரி தெரியறதுனால இதை வந்து ட்விஸ்டட் எஸ்டிவேஷன், தமிழில் திருகு இதழமைவு அப்படிம்பாங்க, திருகிக்கிட்டு இருக்கிறதுனால ட்விஸ்டட். ஓகே, if the margins of sepals or petals overlap one another but not in any particular direction. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் எஸ்டிவேஷனில் அப்படியே ஒன்னோட ஒன்று அப்படியே ஓவர்லேப் ஆகிட்டு இருக்கிறது எப்படி இருந்துச்சு, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் இருந்துச்சு. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இங்கே பாருங்கள் டைரக்ஷன் இப்படி போயிட்டுருக்கு, டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டுருக்கும், இல்லைன்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வரலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் இருந்தால் தான் ஓவர்லேப்பிங் வந்து ஒரு கரெக்டான ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருந்தால் ட்விஸ்டட் எஸ்டிவேஷன். பட் டைரக்ஷன்லெஸ் ஓவர்லேப்பிங் இருக்குது, ஒன்று இப்படி ஓவர்லேப் பண்ணிகிட்ருக்கு, இன்னொன்று இப்படி ஓவர்லேப் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி மாறி ஓவர்லேப்பிங்கில் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனே இல்லை அப்படின்னா அதை இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் சொல்லுவோம். சரி, ஸோ தேர் இஸ் நோ பர்டிகுலர் டைரக்ஷன் இன் எஸ்டிவேஷன். இதில் அதாவது நாட் இன் எனி பர்டிகுலர் டைரக்ஷன், எந்த ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்லேயும் இல்லாமல் ஓவர்லேப்பிங் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன்போம். இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷனுக்கு எக்ஸாம்பிள் கேசியா அண்ட் குல்முகர். கேசியாங்கிற பிளான்ட்டு அண்ட் குல்முகர், இந்த 2 பிளான்ட்டு. குல்முகர் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டு. ஓகே, இப்போது இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் படித்தாச்சு. இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷனுக்கான டயக்ராம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி டைரக்ஷனே இல்லாமல், நாட் இன் எனி பர்டிகுலர் டைரக்ஷன் இல்லாமல் ஓவர்லேப் ஆகிட்டுருக்கு. இதை ஓவர்லேப் பண்ணி இதுவும் இதை ஓவர்லேப் பண்ணிகிட்ருக்கு. இது கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்குது. சரி, இது வெளியில் இருக்குது, இது உள்ளே இருக்குது, இது ரெண்டுமே பாருங்கள் வெளியில் இருக்குது. ஸோ இதில் ஒரு டைரக்ஷனே நீங்கள் சொல்ல முடியாது, ஓவர்லேப்பிங் இருக்குது, கண்ணா பின்னான்னு ஓவர்லேப்பிங் இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் சொல்கிறோம். கேசியா குல்முகர், இங்கே கீவேர்டு என்னது, ஓவர்லேப்பிங் இருக்குது பட் நாட் இன் எனி பர்டிகுலர் டைரக்ஷன். அப்படி இருந்தால் இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன், அவ்வளவுதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் கேசியாவும் குல்முகரும். சரி, இன் பீ அண்ட் பீன் ஃப்ளவர்ஸ், லெகுமினேசி தாவரங்கள், லெகுமினேசி பிளான்ட்ஸில் pea and bean flowers, there are 5 petals. The largest is standard. 5 petals இருக்கு, ஒன்று பெருசாக இருக்கும், இதுக்கு பெரு ஸ்டாண்டர்டு பெட்டல், ஸ்டாண்டர்ட் பெருசாக மேலே இருக்கும். ஓகே, that overlaps the 2 lateral petals. சைடில் எப்போவும் விங் எங்கே இருக்கும், பறவைகளுக்கு சைடில் இருக்கும். இந்த ரெண்டையும் ஓவர்லேப் பண்ணிகிட்ருக்கு இந்த ஸ்டாண்டர்ட் பெட்டல். இந்த 2 பேருமே விங்கு பெட்டல். இந்த விங்கு பெட்டலை ஸ்டாண்டர்ட் பெட்டல் ஓவர்லேப் பண்ணிகிட்ருக்கு. சரி, அண்ட் விச் இன் டர்ன் ஓவர்லேப், இந்த ரெண்டும் யாரை ஓவர்லேப் பண்ணிகிட்ருக்காங்கன்னா 2 ஸ்மாலஸ்ட் ஆன்டீரியர் பெட்டல்ஸ். ஆன்டீரியர் பெட்டல்ஸ் வந்து கீழே இருக்கிறது கீழ் பெட்டல்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி கீழ் பெட்டல்ஸ். இப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் ஸ்டாண்டர்ட் பெட்டல் அது வந்து 2 விங் பெட்டலை ஓவர்லேப் பண்ணிகிட்ருக்கு. இந்த 2 விங் பெட்டலும் கீழே இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் கீழ் பெட்டல்ஸ், பேரே கேஇஎல், கீழ் பெட்டலை கவர் பண்ணிகிட்ருக்கு.
இந்த மாதிரி இருந்தால் இந்த ஏஸ்டிவேஷனுக்கு வெக்சில்லரி ஏஸ்டிவேஷன் ஆர் பேப்பிலோனேஷியஸ் ஏஸ்டிவேஷன் சொல்லுவோம். பேப்பிலியோனேஷியஸ்னால் என்ன அர்த்தம்? பட்டர்ஃப்ளை மாதிரி, பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் இதை பேப்பிலியோனேஷியஸ் ஏஸ்டிவேஷன் சொல்கிறோம். இது எதில் இருக்குது? பீ பிளான்ட்லேயும் பீன்ஸ்லேயும் இருக்குது. பீ பிளான்ட் பீன்ஸ்னால் என்ன? பீ பிளான்ட் அப்படின்றது பட்டாணி, பீன்ஸ் தெரியும், எல்லாம் லெகுமினேசி, பட்டாணி செடியில் இருக்கிறது. இங்கே பாருங்கள், இது ஸ்டாண்டர்ட் பெட்டல், இது ஸ்டாண்டர்ட் பெட்டல் ஆர் வெக்சில்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் பெட்டல் சைடில் இருக்க 2 விங் பெட்டலை ஓவர்லேப் பண்ணிகிட்ருக்கு. இந்த 2 விங் பெட்டல் கீழே இருக்கக்கூடிய கீழ் பெட்டலை, ஆன்டீரியர் பெட்டல்ஸை ஓவர்லேப் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இது வெக்சிலரி ஏஸ்டிவேஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பீ பிளான்ட்டும் பீன்ஸும். ஓகே, இப்போ ஏஸ்டிவேஷன் முடிச்சிட்டோம். ஏஸ்டிவேஷனில் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்குங்களா? இது வரைக்கும் படித்ததில் உங்களுக்கு ஆண்ட்ரீஷியம் படிக்கலாமா? ஏஸ்டிவேஷனில் உங்களுக்கு டவுட் இருக்கா? சேட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்துட்ருக்கேன் சேட் பாக்ஸில். ஏஸ்டிவேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லையா? ஓகே, டவுட் இருந்தால் சொல்லியிருப்பீங்க. சேட் பாக்ஸில் யாரும் சொல்லி, இது வரைக்கும் கிளியர் தானே? ஆல் கிளியர்? சேட் பாக்ஸ் மயான அமைதி. 16 பேர் இருக்கீங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. 16 நிமிஷம் பாடம் நடத்திட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஆண்ட்ரீஷியம் பார்க்கலாம். ஆண்ட்ரீஷியம். ஓகே, ஆண்ட்ரீஷியம் அப்படின்றது ஆண் ஆரம்பிக்குது. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மேல், ஆண்னா தமிழில் மேல் தானே. ஆண்ட்ரீஷியம் மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன். ஓகேங்களா? ஸோ ஆண்ட்ரீஷியம், தேங்க்யூ. ஓகே, புரியுதுன்னு சொல்லிட்டீங்க, தேங்க்யூ. Andrecium is composed of stamens. So, calyx is composed of sepals. Corolla is composed of petals. அப்போ andrecium யாருனால ஆனவங்க? Stamens எல்லாம் சேர்ந்தா andrecium அப்படின்னு சொல்வீங்க. சரி. Each stamen which represents the male reproductive organ consists of a stalk or a filament and an anther. ஒரு பார்ட் இது 2 பார்ட். ஒரு ஸ்டேமனில் andrecium இருக்கு. Andrecium is made up of several stamens. ஒவ்வொரு ஸ்டேமனும் ஒரு மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கனை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஸ்டேமனில் 2 பார்ட் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேமன்லேயும் ஒன்று ஃபிலமெண்ட்டு, இன்னொன்று ஆந்தர். இந்த 2 பார்ட் தான் இருக்குது, ஃபிலமெண்ட் அண்ட் ஆந்தர். இந்த 2ஐயும் சேர்த்தா நீங்கள் அதை ஸ்டேமன்னு சொல்வீங்க. ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் ஸ்டேமனோட நம்பர் டிஃப்ரெண்ட் ஆகலாம் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும். ஓகேங்களா? சரி. அந்த ஃபிலமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக ஃபிலமெண்ட்டுன்னு தான் சொல்லுவோம், ஸ்டாக்குன்னு ரேராக தான் சொல்லுவாங்க. ஸ்டாக்னா காம்புன்னு அர்த்தம். ஈச் ஆந்தர் இஸ் யூஸ்வலி பைலோப்டு. நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இது ஒரு லோபு, இது ஒரு லோபு. லோபுன்னா அந்த ஒரு பிரிவாக இருக்கிறது, 2 பிரிவுகளாக இருக்கிறது, பைலோப்டு. அண்ட் ஈச் லோப் ஹேஸ் 2 chambers, the pollen sacs. ஸோ ஒவ்வொரு லோப், இதை கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லோபு, இது 4 லோபுன்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு லோபு, இது ஒரு லோபு, 2 லோப்ஸ் தெரியும். ஒவ்வொரு லோப்லேயும் 2 போலன் சாக் இருக்கும், 2 போலன் சாக். அப்போ மொத்தம் 4 போலன் சாக், 2 லோப்ஸ், பைலோப்டு, 4 pollen sacs டோட்டலாக. ஓகே, ஸோ pollen sac, pollen grains are produced in pollen sacs. இந்த pollen sacsக்குள்ளே தான் pollen grain இருக்கும். A sterile stamen is called staminode. Sterile stamen என்ன? pollen sacuக்குள்ளே pollen grain ப்ரொடியூஸ் ஆகலைன்னா அதுக்கு பேர் ஸ்டிரைல், மலட்டு தன்மையுடையது அப்படின்னு அர்த்தம். ஸோ மலடாக இருந்துச்சுன்னா அதை இங்கிலீஷில் ஸ்டாமினோட் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பியும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். சி, மேல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆர்கனுக்கு பேர் ஸ்டேமன். ஸ்டேமனில் ஆந்தர் இருக்குது அண்ட் ஃபிலமெண்ட் இருக்குது. இது ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் ஸ்டாக். ஓகே, இந்த ஆந்தர் வந்து பைலோப்டாக இருக்குங்களா? இதை நீங்கள் ஜூம் பண்ணி, கட் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா? இது ஒரு லோபு, இது ஒரு லோபு. இதுதான் பைலோப்டு ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு லோப்லேயும் 2 போலன் சாக் இருக்கும். இந்த போலன் சாக்குக்குள்ளே தான் போலன் கிரைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஒருவேளை இந்த போலன் சாக்குக்குள்ளே போலன் கிரைன் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா அது ஸ்டிரைல் ஸ்டேமன், அதுக்கு பேர் ஸ்டாமினோட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்டேமன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மே பி யுனைட்டட். ஸ்டேமன்ஸ் எல்லாம் டுகெதராக இருக்கலாம்.
ஸ்டேமன்ஸ்ங்கிறது இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளவரில் ஒரு ஸ்டேமன் இருக்குது, 2 ஸ்டேமன் இருக்குது, 3 ஸ்டேமன் இருக்குது. இதெல்லாம் யுனைட்டடாக ஜாயிண்டாக இருக்கலாம். யுனைட்டட் வித் அதர் மெம்பர்ஸ் சச் அஸ் பெட்டல்ஸ் ஆர் அமங் தெம்செல்ஸ். ஸ்டேமன்ஸ் அவங்களோடையே யுனைட்டடாக இருக்கலாம், அல்லது பெட்டல்ஸ் கூட போய் ஒட்டிக்கிட்டு இருக்கலாம். ஸ்டேமன்ஸ் போய் பெட்டலில் ஒட்டிகிட்டு இருக்கலாம், இல்லை ஸ்டேமன்ஸே தங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கலாம். When stamens are attached to the petals, they are epipetalless. Epina on மேலன்னு அர்த்தம். பெட்டலுக்கு மேலே போய் ஸ்டேமன் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா எபிபெட்டல்லஸ் ஸ்டேமன் அப்படிம்போம். எபிபெட்டல்லஸ் ஸ்டேமன் எங்கே இருக்குது? பிரிஞ்சால், கத்திரிக்காயில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எக்ஸாமில் கேட்பாங்க. எபிபெட்டல்லஸ் ஸ்டேமன் எங்கே இருக்குது? பிரிஞ்சாலில் இருக்குது. படிக்கும் போது எல்லாம் ஞாபகத்தில் இருக்க மாதிரியே இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணினாதான் லாங் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும், மறந்துடாதீங்க. நம்ம ஃபில்லஸ்னு சொல்லுவோம். ஸோ பீரியந்த் டெப்பல்ஸ்னு சொல்லுவோம். பீரியந்தோட யூனிட் பேர் டெப்பல். கொரல்லாவோட யூனிட் பேர் பெட்டல். பீரியந்தோட யூனிட் பேர் டெப்பல், TEPAL, டெப்பல். ஸோ அந்த பீரியந்த் மேலே போய் ஸ்டேமன் ஒட்டிட்டு இருந்தா எபிடெப்பல்லஸ்னு சொல்ல மாட்டாங்க, எபிஃபில்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கன்ஃபியூசிங் திங் தான் கொஷினில் கேட்பாங்க. ஸோ எபிஃபில்லஸ் ஸ்டேமன் எங்கே இருக்குது? லில்லி பிளான்ட்டில். எபிபெட்டல்லஸ் ஸ்டேமன் எங்கே இருக்குது? பிரிஞ்சாலில். நமக்கு புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் மட்டும்தான் எக்ஸாமுக்கு வரும். இதை தாண்டி வேறு எபிபெட்டல்லஸ் ஸ்டேமன் புக்கில் கேட்க மாட்டாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை படிச்சுங்க. புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் போதும். சரி, the stamens in a flower may either remain free. ஸ்டேமன் தனித்தனியாக இருக்கலாம், பாலிஆண்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இம்பார்ட்டண்ட். ஆண்ட்ரீஷியத்தோட யூனிட் தான் ஸ்டேமன். ஸ்டேமன் தனித்தனியாக ஃப்ரீயாக இருந்தால் பாலிஆண்ட்ரஸ். ஆர் மேபி யுனைடட் இன் வேரியிங் டிகிரிஸ். ஸ்டேமன்ஸ் டுகெதராக ஜாயிண்டாகவும் இருக்கலாம். The stamens may be united into one bunch. ஸ்டேமன் எல்லாம் சேர்ந்து ஒரு பண்டில், ஒரு கொத்தா இருந்துச்சுன்னா, ஒன் பண்டிலாக இருந்துச்சுன்னா, பஞ்ச் ஆர் பண்டிலாக இருந்துச்சுன்னா மோனோடெல்ஃபஸ். மோனோஅடல்ஃபஸ். மோனோடெல்ஃபஸ்க்கு எக்ஸாம்பிள் சைனா ரோஸ். இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணணும். அப்படியே லைன் பை லைன் சொல்லிட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு வந்தால் மட்டும் போதாது. ஜஸ்ட் இமேஜின். ஒரு செம்பருத்தி பூ இருக்குது. அந்த செம்பருத்தி பூவை எனக்கு வரைய சொன்னால் என்ன நீங்கள் காரி துப்பிடுவீங்க. இவன் பாட்னி வாத்தியாருங்கிறான், ஆனால் வரைய கூட தெரியலையே அப்படின்னு. இந்த மாதிரி செம்பருத்தி ஃப்ளவர் அப்படியே நீங்கள் அப்படியே 5 பெட்டல்ஸோடு இருக்கா? ஓகே, இப்படி இருக்குது. கீழே அந்த செப்பல்ஸோடு இருக்குது. இதில் இப்படி மேலே ஒன்று வந்திருக்கும். இந்த இடத்துல இப்படி இருக்கும். செம்பருத்தி பூவோட இந்த ஹைபிஸ்கஸ் பூவோட நுனியில் இப்படி இருக்கும். டிப்பில் இப்படி இருக்கும், மயில் கொண்ட மாதிரி ஒன்று இருக்கும். இது ஸ்டிக்மா. ஓகேங்களா? இங்கே இப்படி கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஸ்டேமன். இந்த ஸ்டேமன்லாம் தனித்தனியாக இல்லாமல் ஒரு குரூப்பாக இருக்குது. ஒரு குரூப்பாக ஒரு பண்டிலாக இருக்கிறதுனால மோனோ அடல்ஃபஸ். அடல்ஃபஸ்னா பண்டில், மோனோனா சிங்கிள் பண்டில். மோனோ அடல்ஃபஸ். மோனோ அடல்ஃபஸ் கண்டிஷன் சைனா ரோஸ். செம்பருத்தியில் இருக்குது. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் மோனோடல்ஃபஸ் சைனா ரோஸ் அப்படிங்கணும். சரி, நெக்ஸ்ட்டுங்க. மோனோடல்ஃபஸ் பெட்டல்ஸ் ஆர் அமங் தெம்செல்ஸ். ஓகே, எங்கே இருக்குது மோனோடல்ஃபஸ்? அஸ் இன் சைனா ரோஸ். ஆர் 2 பண்டில்ஸ். 2 பண்டில்ஸ்னா டை அடல்ஃபஸ். மோனோனா 1, டைனா 2, 2. டை அடல்ஃபஸ். டை அடல்ஃபஸ் எதில் இருக்குன்னா பீ பிளான்ட், பட்டாணி செடியில் இருக்குது. ஆர் இன்டு மோர் தென் 2 பண்டில்ஸ். பாலி அடல்ஃபஸ் மெனி பண்டில்ஸ் ஆஸ் இன் சிட்ரஸ். அப்போது பர்சனல் கம்ப்யூட்டர் ஞாபகம் வச்சுங்க, பிசி. பாலி அடல்ஃபஸ் சிட்ரஸில் இருக்குது. மோனோடல்ஃபஸ் சைனா ரோஸ். டயடல்ஃபஸ் பீ பிளான்ட். பாலிஅடல்ஃபஸ் சைனா ரோஸ். ஓகேங்களா? சாரி, சிட்ரஸ். பாலிஅடல்ஃபஸ் சிட்ரஸ், மறந்துடக்கூடாது. அடுத்து, there may be variation in length of filaments within flower. ஃப்ளவர்லே
லென்த் ஆஃப் ஃபிலமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் சால்வியா அண்ட் மஸ்டர்ட். இதை நீட் 2025 கேட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டிருந்தாங்க? நீட் 2025 ஏன் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு? பயாலஜி கூட டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. ஏன்? பிளான்ட்ஸோட எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. சால்வியா, பாலிட்ரைக்கம், அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க. யார் டெரிடோஃபைட்டு, யார் ஜிம்னோஸ்பம், யார் ஆல்கே, யார் ஆஞ்சியோஸ்பம்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் பார்க்குற எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே யார்? ஏஞ்சியோஸ்பம். ஏஞ்சியோஸ்பமில் மட்டும்தான் ஃப்ளவர் இருக்கும். ஏஞ்சியோஸ்பம்க்கு எக்ஸாம்பிள் சால்வியான்னு புக்கில் எங்கேயுமே இல்லை. ஆனால் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ஏஞ்சியோஸ்பம்ஸ். மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னா மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுங்கிறது ஏஞ்சியோஸ்பம். ஏஞ்சியோஸ்பம்க்கு எக்ஸாம்பிள் சால்வியான்னு தனியாக எங்கேயும் கொடுக்கல. ஆனால் எக்ஸாமில் மேட்ச் த ஃபாலோவிங்கில் ஏஞ்சியோஸ்பம் கொடுத்துட்டு ஆப்போசிட் சைடில் சால்வியா. ஏஞ்சியோஸ்பம் சால்வியாவா இல்லையான்னு எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா டைரக்டாக எங்கேயுமே என்ன கொடுக்கல, ஏஞ்சியோஸ்பம்க்கு உதாரணம் சால்வியான்னு எந்த லைனும் கொடுக்கல. ஆனால் ஏஞ்சியோஸ்பம் பற்றி படிக்கிற போது உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸில் சால்வியா அந்த லென்த் ஆஃப் ஸ்டேமன் இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டேமன் 2 ஸ்டேமன் உயரமாக இருக்குது, 2 குட்டியாக இருக்குது. இந்த மாதிரி லென்த் ஆஃப் த ஃபிலமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக சால்வியாவும் மஸ்டர்ட்னா கடுகு ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வியா ஏஞ்சியோஸ்பம்னு இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படியெல்லாம் நீட் 2025 கேட்டிருந்தாங்க. 2026லையும் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்மளை தயாராக வச்சுக்கணும். ஓகே, நான் சொல்கிறது புரியுது இல்லை? உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல, தெளிவாக இருக்கீங்கல்ல? சேட் பாக்ஸில் யாராவது சொல்லுங்கள். அப்பப்போ ஏதாவது சொன்னால் தான் எனக்கு தெரியும். சேட் பாக்ஸில் ஒரு மெசேஜாவது வந்தால் தான் நான் அடுத்து கண்டினியூ பண்ண போகிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஒரு சேட் பாக்ஸில் ஒரு மெசேஜை போட்டு விடுங்க, கண்டினியூ பண்ணலாம், கைனீஷியத்துக்கு போகலாம். கிளியராக இருக்குது சார் தமிழ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, அடுத்து கைனீஷியம். சரி, கைனீஷியம், கைனோகாலஜி அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். Gynecium is the female reproductive part of the flower and is made up of one or more carpels. சார் கார்பல்னா என்ன? பிஸ்டில்னாலும் கார்பல்னாலும் ஒன்று தான். சரி, கார்பல்னா என்ன? இங்கே பாருங்கள், இப்படி வரைவோம். படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி, 10th படிச்சிருப்பீங்க. இது என்ன பல்ஜாக இருக்கிறது? ஓவரி. இது யார்? ஸ்டைலு. இது யார்? ஸ்டிக்மா. ஓவரி, ஸ்டைலு, ஸ்டிக்மா, இந்த மூணையும் சேர்த்து சொன்னால் கார்பல். அவ்வளோதான். இந்த மாதிரி கார்பல்ஸ் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், மெனி இருக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து சொன்னால் அதுக்கு பேர் கைனீஷியம். சிங்கிள் கார்பலும் இருக்கலாம், அதுவும் கைனீஷியம் தான். மெனி கார்பல்ஸ் இருக்கலாம். ஓகே, எ கார்பல் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 3 parts, நேம்லி ஸ்டிக்மா. மேலே டிப்பில் இருக்குது பார்த்தீங்களா, போலன் கிரெயின் வந்து இங்கே தான் விழும். அடுத்து ஸ்டைலு, நீளமாக இருக்குது பார்த்தீங்களா அது. அடுத்து பல்ஜ்டு பேஸ், ஓவரி. ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. ஓவரி இஸ் என்லார்ஜ்டு, பெருசாக பல்ஜாக உருண்டையாக இருக்கக்கூடிய பேசல் பார்ட் ஆன் விச் லைஸ் த இலாங்கேட்டட் டியூப். நீளமாக இருக்கக்கூடிய ஒரு டியூப் இருக்குது. அது மேலே, அதாவது பல்ஜ்டு பேசல் பார்ட்டுக்கு மேலே ஒரு நீளமான டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு பேர் ஸ்டைல். த ஸ்டைல் கனெக்ட்ஸ் த ஓவரி டு ஸ்டிக்மா. இந்த ஸ்டைல் யாரையும் கனெக்ட் பண்ணுது? ஸ்டிக்மாவையும் ஓவரையும் கனெக்ட் பண்ணுது. ஓகே, த ஸ்டிக்மா இஸ் யூஸ்வலி அட் த டிப் ஆஃப் த ஸ்டைல். ஸ்டைலோட டிப்பு, நுனியில் தான் உங்களுக்கு என்ன இருக்குது? ஸ்டிக்மா இருக்குது. ஓகே, அண்ட் இஸ் த ரிசப்டிவ் சர்ஃபேஸ் ஃபார் போலன் கிரைன்ஸ். போலன் கிரைன்ஸை ரிசீவ் பண்ணுறவன், ரிசப்டிவ்னா ரிசீவ் பண்ணுறவன் இந்த ஸ்டிக்மா தான். ஓகே, each ovary bears 1 or more ovules attached to flattened cushion like placenta. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஓவரிக்கு வந்துட்டாங்க. ஓவரிக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு அதான் போய் ஓவியூல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கு. when more than one carpel is present, இது ஒரு கார்பல். ஸோ ஓவியூல்ஸ் ஓவரிக்குள்ள பிளாசண்டால ஒட்டிக்கிட்டு இருக்கு. பிளாசண்டாங்கிறது குஷன் லைக் ஸ்ட்ரக்சர், அது ஒரு டிஷ்யூ.
பிளாசண்டால தான் ஓவியூல் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஓவியூல் ஓவரிக்குள்ளே இருக்குது. இந்த ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா அந்த 3 சேர்ந்தது தான் கார்பல். இந்த கார்பல் நல்லா கவனிச்சுங்க, மோர் தென் 1 கார்பல் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா தே மே பி ஃப்ரீ. தனித்தனியாக கார்பல்ஸ் தனித்தனியாக இருக்கலாம். தனித்தனியாக இருந்தால் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லோட்டஸ் அண்ட் ரோஸ். நல்லா அழகு தாவரம். லோட்டஸ் தாமரை, ரோஸ் ரோஜா. லோட்டஸ்லேயும் ரோஸ்லேயும் அப்போ கார்பஸாக இருக்கும். அப்போனா வித்தவுட், கார்பஸ்னா வித்தவுட் கார்பஸ்னு அர்த்தம் இல்லை. கார்பல்ஸ் ஆர் ஃப்ரீ, ஜாயிண்ட் ஆகலை, ஃப்ரீ கார்பல்ஸ், அதான் அப்போ கார்பஸ். சரி சார், ஜாயிண்டாக இருந்துச்சுன்னா ஃபோனை சிங்க் பண்ணு, ஜிமெயிலோட உன்னோட காண்டாக்ட்லாம் சிங்க் பண்ணி. சிங்க்னா ஜாயிண்ட். ஸோ சிங்க் கார்பஸ், ஃபியூஸ்டு கார்பல்ஸ். கார்பல்ஸ்லாம் ஃபியூஸ் ஆகிருந்தால் சிங்க் கார்பஸ். வென் கார்பல்ஸ் ஆர் ஃபியூஸ்ட். சரி, சிங்க் கார்பஸ்க்கு எக்ஸாம்பிள் மஸ்டர்ட் அண்ட் டொமேட்டோ. ஸோ அப்போ கார்பஸ்க்கு எக்ஸாம்பிள் லோட்டஸும் ரோஸும். சிங்க் கார்பஸ்க்கு எக்ஸாம்பிள் மஸ்டர்டும் டொமேட்டோவும். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் த ஓவியூல்ஸ் டெவலப் இன்டு சீட். ரொம்ப முக்கியம். +2லையும் வரும், +1லையும் வரும். ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஓவியூல்ஸ் சீடாக மாறும். ஃபர்டிலைசேஷன்னா என்ன, மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஷன் ஆகி ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சிருச்சுன்னா ஓவரிக்குள்ளே இருக்க ஓவியூல் சீடாக மாறிடும். ஓவரி ஃப்ரூட்டாக மாறும். ஓவரி மெச்சூர்ஸ் இன்ட்டு ஃப்ரூட். ஃப்ரூட் தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ ஃப்ரூட். சிலதில் சீடு சாப்பிடுவோம். சீடு எதில் சாப்பிடுவோம் சொல்லுங்கள்? நெல், அரிசி, சோறு திங்கிறோம்ல, சீடு. சில இதில் ஃப்ரூட்டை திம்போம், சில இதில் அரிசியை திம்போம். மேங்கோவில் ஃப்ரூட்ஸ் அந்த சாப்பிடுவோம். அரிசியில், ரைஸில் சீடு சாப்பிடுவோம், எண்டோஸ்பெர்ம் சாப்பிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பிளாசன்டேஷன். பிளாசன்டேஷன்னா என்ன? த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓவியூல்ஸ். பிளாசன்டேஷன். ஏஷன்னா என்ன சொன்னோம்? அரேஞ்ச்மெண்ட். இது வரைக்கும் எத்தனை ஏஷன் பார்த்தோம்? வீனேஷன் பார்த்தோமா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வெயின்ஸ் ஆன் லீவ்ஸ், வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ் ஆன் லீவ்ஸ். ஓகே, அதுக்கடுத்து ஒரு ஏஷன் பார்த்தோம், ஏஸ்டிவேஷன். செப்பல்ஸும் பெட்டல்ஸும் மொட்டாக இருக்கும்போது ஃப்ளவரில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, இப்போ என்ன பார்க்குறோம்? பிளாசன்டேஷன். பிளாசன்டேஷன் என்ன? பிளாசண்டாவோட அரேஞ்ச்மெண்ட் இருந்தாலும் நம்ம நினைப்போம், ஆனால் அதுதான் கிடையாது. பாருங்கள், த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓவியூல்ஸ். அப்போ ஓவியூலேஷன் சொல்ல வேண்டியதானே? சொல்ல முடியாது. ஓவியூலேஷன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஓவியூல் வந்துடும், முட்டை போடுறது வந்துடும் ஓவியூலேஷன்னா. அதனால் அந்த டேர்மை இங்கே யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஓவியூல்ஸ் எதில் போய் விட்டு அட்டாச் ஆகிருப்பாங்க? பிளாசண்டாங்கிற ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூவில் அட்டாச் ஆகிருப்பாங்க, குஷன் லைக் டிஷ்யூவில். அதனால் அந்த டிஷ்யூ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஓவியூல் இருக்க போகுது, இல்லை ஓவியூல் இருக்க இடத்துலலாம் பிளாசண்டாக இருக்க போகுது. அதனால் பிளாசன்டேஷன் சொல்லிடுங்க, கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ண. ஸோ அப்படி தான் பிளாசன்டேஷன் வந்துச்சு. ஸோ த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓவியூல்ஸ் வித்தின் த ஓவரி இஸ் நோன் அஸ் பிளாசன்டேஷன். ஸோ தயவுசெய்து பிளாசண்டாவோட அரேஞ்ச்மெண்ட்டுன்னு தயவுசெய்து சொல்லிடாதீங்க. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓவியூல்ஸ் இன் ஓவரி இஸ் கால்டு பிளாசன்டேஷன். ஓவியூலேஷன் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, மீனிங் தப்பாக போயிடும். ஓவியூலேஷன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓவியூல் கிடையாது, ஃபார்மேஷன் ஆஃப் ஓவியூல், முட்டை போடுறதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பிளாசன்டேஷன்னா ஓவியூல்ஸ் ஓவரியில் எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கு, மறந்துடாதீங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறது தான் கொஷினில் கேட்பாங்க. த பிளாசன்டேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், நேம்லி மார்ஜினல். பேர்லேயே இருக்குது, மார்ஜினில் ஒட்டிக்கிட்டு இருந்தால், மார்ஜின்னா சைடு, மார்ஜினில் ஒட்டிகிட்டு இருந்தால் மார்ஜினல். ஆக்சைல், சென்டரில் ஒட்டிகிட்டு இருந்தால், ஆக்சிஸில் போய் சென்டரில் ஒட்டிகிட்டு இருந்தால் ஆக்சைல். பெரைட்டல்னா வால், செவுரு, அதுதான் பெரைட்டல்ம்போம். வால். பி ஒன்றும் இல்லை, இதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபியூச்சர், நீங்கள்லாம் MBBS படிக்க போகிறீங்க. ஃபியூச்சர்னா ஒரு கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை இணைச்சி தையல் போடுறத ஃபியூச்சர்ஸ் அப்படிம்பாங்க. ஃபியூச்சர் கற்றுக்கோ அப்படிம்பாங்க. ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்துக்குங்க. வென்ட்ரல் ஃபியூச்சர். வென்ட்ரல்னா நமக்கு வந்து முன்னாடி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், டார்சல்னா பின்னாடி. ஸோ வென்ட்ரல் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது நீங்கள் பென்சில் பாக்ஸ் வச்சுருப்பீங்க. இப்போ என்கிட்ட பென்சில் பாக்ஸ் இல்லை, இதை வச்சு காமிக்கிறேன். இப்படி இருக்குது, இந்த இடத்துல கனெக்டடாக இருந்தால் இது ஃபியூச்சர்.
இந்த இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணிட்டுனா இதுவும் சுச்சர். கொழுக்கட்டை செய்யும் போது இப்படி இருக்கும், பூரணத்தை உள்ளே வச்சிருவாங்க, பூரணம் இப்படி கனெக்ட் பண்ணுவாங்க. கொழுக்கட்டையோட ரெண்டு கனெக்டட் பார்ட்டும் சுச்சர், சுச்சர் SUTUERE சுச்சர். ஸோ இந்த கனெக்டாக இருக்கிற இடத்துல வந்து பிளாசண்டா இருக்கும், ரிட்ஜ் மாதிரி. இங்கே பாருங்கள், கொழுக்கட்டை இப்படி பிடிக்கிறாங்க, கொழுக்கட்டை இங்கே பூரணம் வச்சிடுறாங்க, இதை மடித்து இங்கே ஜாயின் பண்ணுவாங்க. சந்திரகலா பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த ஜாயிண்ட் இடத்துல இங்கே இதுவும் ஜாயின் பண்ணுவாங்கல்ல, க்ளோஸ் பண்ணி அந்த இடத்துல இந்த மாதிரி ரெண்டு ரோஸில் சுச்சர் ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல, பென்சில் பாக்ஸ்லாம் கூட எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். அப்படி ஜாயின் பண்ணுற இடத்துல உங்களுக்கு பிளாசண்டா இருக்கும், அங்கே ஓவியூல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ரெண்டு ரோவாக ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் மார்ஜினல் பிளாசன்டேஷன். மார்ஜினல் பிளாசன்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் பீ பிளான்ட்டு. கடலை சாப்பிட்றீங்க தெரியுமா, நிலக்கடலை, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது மார்ஜினலில் தான் ஒட்டிகிட்டு இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணுற கொடூரத்தில் அது ஒட்டிக்கிட்டு இருந்தது வெளியில் விழுந்துடும். அதுதான் மார்ஜினல் பிளாசன்டேஷன். ஓகே, பீன்ஸ் எல்லாம் அவரைக்காலாம் சமைக்கும் போது அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். எங்கே வந்து அந்த ஓவியூல், சீடு தான் ஓவியூல் தான் சீடாக மாறி இருக்குது இல்லையா, அதான். when the placenta is axial, axialனா சென்டரில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். and the ovules are attached to in a multilocular ovary, the placentation is said to be axial. Axial example China rose, tomato and lemon. இதெல்லாம் நமக்கு வந்து axial placentation இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா புரியும். சென்டரில் ஒரு ஆக்சிஸ் இருக்குது. இந்த ஆக்சைலில் பிளாசண்டாவில் ஓவியூல்ஸ் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தால் இதுக்கு பேர் ஆக்சியல் பிளாசன்டேஷன். லெமனில் இருக்குது, டொமேட்டோவில் இருக்குது, அதுக்கடுத்து ரோஸ் பிளான்ட்டில் இருக்குது. சரி, அடுத்து பரைட்டல் பிளாசன்டேஷன் என்ன, வால். இங்கே பாருங்கள், ஓரத்தில் வால் இருக்கா, வாலில் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் பரைட்டல் பிளாசன்டேஷன். ஓகே, ஓரமாக. In parietal placentation, the ovule develop on inner wall தான், சுவர், வால் of the ovary or peripheral part. peripheralனா borderன்னு அர்த்தம், border, ஓரமா, endன்னு அர்த்தம், peripheral part. ஓகே, அதை parietal placentation அப்படின்னு சொல்கிறோம். Ovary is one chambered but becomes two chambered due to the formation of false septum. இந்த இடத்துல யூஸ்வலாக ஓவரி ஒன் சேம்பர்டாக இருக்கும் இப்படி, ஆனால் ஒரு ஃபால்ஸ் செப்டம், பொய்யான குறுக்குச்சுவர். செப்டம் அப்படின்னா குறுக்குச்சுவர், குறுக்கால ஃபார்ம் ஆகிற செவரு. ஒரு ஃபால்ஸ் செப்டம் ஃபார்ம் ஆனதுனால ஓவரி வந்து டூ சேம்பர் மாதிரி தெரியும். எக்ஸாம்பிள் மஸ்டர்ட் அண்ட் அர்ஜிமோன். பெரைட்டல் பிளாசன்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் மஸ்டர்ட் அண்ட் அர்ஜிமோன். இது மோனோ கார்பலரி தான், பட் ரெண்டு கார்பல் இருக்கிற மாதிரி குறுக்கால ஃபால்ஸ் செப்டம் ஃபார்ம் ஆனதுனால பெரைட்டல் பிளாசன்டேஷன் வந்து டூ லோக்யூல்ஸ் இருக்க மாதிரி தெரியும், பைலோக்யூலர் மாதிரி. எக்ஸாம்பிள் மஸ்டர்ட் அண்ட் அர்ஜிமோன் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுங்க. when the ovules are born on central axis and septa are absent, நடுவில் ஒரு ஆக்சிஸில், இது வந்து கிராஸ் செக்ஷன். அதே நீங்கள் லாங்கிடியூடினலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவரி இருக்குது, நடுவில் ஒரு தூண் மாதிரி இப்படி பிளாசண்டாக இருக்கும். இந்த பிளாசண்டாவில் எந்த ஒரு செப்டம் குறுக்குச்சுவரும் இல்லாமல் உங்களுக்கு ஓவியூல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டயக்ராமையும் வச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு செப்டம் குறுக்குச்சுவர், இது ஒரு செப்டம், இது ஒரு செப்டம். 1 2 3 செப்டம் இருக்குது. செப்டம்லாம் ஜாயின் பண்ணுற இடத்துல பிளாசண்டா இருக்குது சென்டரில், அண்ட் இங்கே உங்களுக்கு ஓவியூல் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது ஆக்சியல். இங்கே பாருங்கள், செப்டமே இல்லை, நோ செப்டம், குறுக்குச்சுவர் இல்லை, நடுவில் ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸில் பிளாசண்டா இருக்குது, அதில் ஓவியூல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் ஃப்ரீ சென்ட்ரல். ஸோ ஃப்ரீ சென்ட்ரலுக்கு எக்ஸாம்பிள் டயாந்தஸ் அண்ட் பிரைம்ரோஸ். டயாந்தஸ் அண்ட் பிரைம்ரோஸ். ஓகே, பேசல் பிளாசன்டேஷன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓவரி இருக்குது, இங்கே பிளாசண்டா இருக்குது, ஓவியூல் இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ பேசல் பிளாசன்டேஷனில் the placenta develops at the base of the ovary. placenta எங்கே இருக்கோ அங்கே தான் சிங்கிள் ஓவியூல் அட்டாச்சாக இருக்கும். எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் அண்ட் மேரிகோல்டு, ரெண்டுலேயும்
பேசல் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஃப்ரூட். இது வரைக்கும் படித்ததில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காது. ப்ரெசன்டேஷன் 5 டைப்ஸ் படிச்சிருக்கோம். டவுட் இருக்குங்களா? ஃப்ரூட்டும் சீடும் இன்றைக்கே முடிச்சிடலாமா? யாராவது சொல்லுங்கள். இல்லை நாளைக்கு பார்க்கலான்னா நாளைக்கு பார்க்கலாம். எனி கமெண்ட்? ஃப்ரூட் அண்ட் சீட் எப்போ முடிக்கலாம்? இன்றைக்கி இப்போ கண்டினியூவாக பார்த்து முடிச்சிடலாமா? சேட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு சேட் பாக்ஸில் யார் சொல்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். சார் கிளாஸ் போதும்னா போதும், வேணும்னா வேணும். ஃபஸ்ட்டு சேட் பாக்ஸில் சொல்கிறவங்கள நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஹலோ, 23 பேர் இருக்கீங்க. பேர் சொன்னால் மூத்தோர் சொன்ன மாதிரி. ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணலாம். த ஃப்ரூட், அதாவது நீங்கள் கண்டினியூ பண்ணலாங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஒரு என்கரேஜிங்காக இருக்குது. ஏன்னா மை கிளாஸ் இஸ் நாட் போரிங் யூ, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதனால தான் கண்டினியூ பண்ணலான்னு சொல்கிறீங்க. வெரி குட், தேங்க்யூ. த ஃப்ரூட் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ். இந்த இடத்துல ஏஞ்சியோஸ்போம் நோட் பண்ணி வைங்க. இந்த சாப்டரே ஏஞ்சியோஸ்போம் தான். மூடிய விதை தாவரங்கள்னு அர்த்தம். ஏஞ்சியோனா பாக்ஸ், ஸ்பெர்ம்னா சீடு, க்ளோஸ்டு சீடட் பிளான்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரூட்டுங்கிறது ஏஞ்சியோஸ்பெர்மில் மட்டும்தான் இருக்கும். அதுதான் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு அர்த்தம். ஒன்லி இதில் மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. ஏஞ்சியோஸ்பெர்மில் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரூட்ஸை பார்க்க முடியும், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஓகே, இட் இஸ் எ மெச்சூர் ஆர் ரைப்பண்டு ஓவரி. மெச்சூருக்கு இன்னொரு பேர் ரைப்பண்டு, பழுத்துருச்சுன்னு அர்த்தம். ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஓவரி மெச்சூர் ஆகும் அல்லது பழுக்கும். அப்படி இருந்தால் அதை வந்து நம்ம ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடியே ஃப்ரூட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர், சாரி, வித்தவுட் ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடியே இல்லை, ஃபர்டிலைசேஷன் ஆப்சண்ட், ஃபர்டிலைசேஷனே நடக்கலை, ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் ஃப்ரூட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட். நோ ஃபர்டிலைசேஷன், வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஃப்ரூட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஜென்ரலி த ஃப்ரூட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் அ வால் ஆர் பெரிகார்ப் அண்ட் சீடு. இந்த இடத்துல ஃப்ரூட்டில் ரெண்டு பார்ட்டு தான் இருக்குது. ஒன்று ஃப்ரூட் வால், ஃப்ரூட் வால்க்கு இன்னொரு பேர் பெரிகார்ப், இன்னொன்று சீடு. ஃப்ரூட்டில் 2 பார்ட்டு தாங்க. வெளியில் இருக்கிறது ஃப்ரூட் வால், நடுவில் இருக்கிறது சீடு. ஃப்ரூட் வால்க்கு இன்னொரு பேர் பெரிகார்ப், அதை தான் நம்ம சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்றது பெரிகார்ப். நடுவில் இருக்கிறது சீடு. சம்டைம்ஸ் சீடை சாப்பிடுவோம். இதில் கடலையில் சீடு தான் சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்ற சோறு நெல் சீடு தான். ஓகேங்களா? சரி. த பெரிகார்ப் மே பி ட்ரை ஆர் ஃப்ளஷி. பெரிகார்ப் வந்து ஃப்ரூட் வால் வந்து காஞ்சி போயிருக்கலாம், ஃப்ளஷியாக. மேங்கோவில் ஃப்ளஷியாக இருக்குது, சதன்னு. அதே நெல்லில் காஞ்சி போயிருக்கு, ட்ரையாகவும் இருக்கலாம், ஃப்ளஷியாகவும் இருக்கலாம். கடலையில் காஞ்சி போயிருக்கு, கடலைன்னா பீனட். ஃப்ரூட் வால் வந்து காஞ்சி போயிருக்கு. வென் பெரிகார்ப் இஸ் திக் அண்ட் ஃப்ளஷி, இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு. திக் அண்ட் ஃப்ளஷின்னா நல்ல மொத்தமாக சதைப்பற்றோடு இருக்குதுன்னா வெளியில் இருக்கிறது எப்பிகார்ப், நடுவில் இருக்கிறது மீசோகார்ப், உள்ளே இருக்கிறது எண்டோகார்ப். பேர்லேயே இருக்குது, எப்பினா அவுட்டர், மீசோனா மிடில், இன்னர்னா எண்டோ. ஸோ கார்ப்னா ஃப்ரூட். வெளியில் இருக்கிறது எப்பிகார்ப், நடுவில் இருக்கிறது மீசோகார்ப், உள்ளே இருக்கிறது எண்டோகார்ப். மேங்கோவில் நம்ம மீசோகார்ப் சாப்பிடுவோம், நடுவில் இருக்கிற நல்ல சதைப்பற்றோடு இருக்கிறது. இன் மேங்கோ அண்ட் கோகனட் த ஃப்ரூட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ட்ரூப். கோகனட் பாருங்கள், நட்டுன்னு முடியுது, ஆனால் அதோட டைப் என்னது? ட்ரூப். நட் கிடையாது. கோகனட் இஸ் நாட் எ நட். நட்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட், பட் கோகனட் இஸ் நாட் எ நட். கோகனட் அப்படிங்கிறது ட்ரூப். ஓகே, தே டெவலப் ஃப்ரம் மோனோகார்பல்லரி. மேங்கோவும் கோகனட் ரெண்டுமே ட்ரூப் டைப் ஆஃப் ஃப்ரூட் தான். மோனோகார்பல்னா சிங்கிள் கார்பல், அதாவது ஒரே ஒரு இந்த கார்பல்னா சொன்னோம் இல்லைங்க, மோனோகார்பல்லரி மறந்துடாதீங்க. இது ஓவரி, இது ஸ்டைல், இது ஸ்டிக்மா, இதுதான் கார்பல். ஒரே ஒரு கார்பல் இருக்கக்கூடிய ஃப்ளவர்லேருந்து தான் மேங்கோவும் கோகனட்டும் ஃபார்ம் ஆகுது. சுப்பீரியர் ஓவரினா நம்ம ஆல்ரெடி நேற்று பார்த்தோம், ஹைப்போகைனஸ் ஃப்ளவர். கைனீஷியத்துக்கும் கீழே கேலிக்ஸ், கொரலா, ஆண்ட்ரிஷியம் இருக்கும். அண்ட் ஆர் ஒன் சீடட், ஒரே ஒரு சீட் தான் இருக்கும். மேங்கோலையும் ஒரு சீட் தான் இருக்கும், தேங்காயிலையும் ஒரு சீட் தான் இருக்கும். மேங்கோ, த பெரிகார்ப் இஸ் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு, பெரிகார்ப்னா ஃப்ரூட் வால்,
இங்கே பாருங்கள், வெளியில் இருக்கிறது எப்பிகார்ப், தோல் தூக்கி போட்டுருவோம். சம்டைம்ஸ் சிலர் திம்போம், சிலர் தூக்கி போட்டுருவோம். மீசோகார்ப் தான் நல்லா திம்போம். எண்டோகார்ப் அப்படிங்கிறது சீடோட ஒட்டிக்கிட்டு இருக்கும், ஸ்டோனியாக இருக்கும். அவுட்டர் தின் எப்பிகார்ப், மிடில் ஃப்ளஷி மீசோகார்ப் அண்ட் இன்னர் ஸ்டோனி எண்டோகார்ப். அதே கோகனட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஆல்சோ எ ட்ரூப், இதுவும் ட்ரூப் தான், இதுவும் ரெண்டு பேரும் ட்ரூப் டைப் ஆஃப் ஃப்ரூட் தான். த மீசோகார்ப் இஸ் ஃபைப்ரஸ். நீங்கள் மேங்கோவில் மீசோகார்ப்பை சாப்பிடுவீங்க, தேங்காயில் மீசோகார்ப்பை சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் சாப்பிட்றது எண்டோஸ்பம், சீடுக்குள்ளே இருக்கிறத சாப்பிட்றோம். சரி, தேங்காயில் நார் உரிக்கிறாங்கல்ல, அதுதான் மீசோகார்ப், சாப்பிட மாட்டோம். அந்த டிஃப்ரென்ஷியேஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போது சீடு, த ஓவியூல்ஸ் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஓவியூல்ஸ் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு சீடாக டெவலப் ஆகுது. ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவரி ஃப்ரூட்டாக மாறுது, ஓவியூல் சீடாக மாறுது. எ சீட் இஸ் மேட் அப் ஆஃப் எ சீட் கோட் அண்ட் அன் எம்ப்ரியோ. சீடில் ரெண்டு பார்ட் இருக்குது, ஃப்ரூட்டில் ரெண்டு பார்ட் பார்த்தோம், பெரிகார்ப் ஆர் வால் அண்ட் சீட். சீடில் ரெண்டு பார்ட் என்னது? எ சீட் இஸ் மேட் அப் ஆஃப் சீட் கோட் அண்ட் எம்ப்ரியோ. இந்த எம்ப்ரியானல் ஆக்சிஸ் இப்படி இருக்குது, ரெண்டு காட்டிலிடன் இருக்கலாம் அல்லது சிங்கிள் காட்டிலிடன் இருக்கலாம். இது ரேடிக்கல், இது ப்ளூமியூல். ப்ளூமியூல் ஷூட் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணும், ரேடிக்கல் ரூட் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட்டிலிடனஸ் சீட் அண்ட் மோனோகாட்டிலிடனஸ் சீட், அதுக்கப்புறம் செமி சொலனேசி, இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் லைவில் நம்ம நடத்தலாம். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாளைக்கு நான் உங்களை திருப்பி மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை, see you all. நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. தன்னம்பிக்கை பெஸ்ட் 2026 பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் பார்த்துக்குங்க. தேங்க்யூ.